ஓம் சாந்தி. 25/10/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, சங்கம யுகத்தில்தான் நீங்கள் ஆத்ம அபிமானியாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. சத்யுகத்திலோ அல்லது கலியுகத்திலோ இந்த முயற்சி நடப்பதில்லை. கேள்வி: ஸ்ரீ கிருஷ்ணருடைய பெயர் அவருடைய தாய் தந்தையரை விட அதிகம் புகழ்பெற்றதாக இருக்கிறது. ஏன்? பதில்: ஏனென்றால் ஸ்ரீகிருஷ்ணருக்கு முன் யாருடைய பிறப்பானாலும் அது யோக பலத்தின் மூலம் நடப்பதில்லை. கிருஷ்ணருடைய தாய் தந்தையர் ஒன்றும் யோக பலத்தின் மூலம் பிறவி எடுக்கவில்லை. இரண்டாவது, முழுமையாக கர்மாத்தீத நிலையை அடைபவர்கள் ராதை கிருஷ்ணர் மட்டுமே. அவர்கள்தான் சத்கதியை அடைகிறார்கள். எப்போது அனைத்து பாவ ஆத்மாக்களின் இவ்வுலக வாழ்வு முடிந்து விடுகின்றதோ அப்போதுதான் தூய்மையான புதிய உலகத்தில் ஸ்ரீகிருஷ்ணருடைய பிறவி ஏற்படுகிறது. அதைத்தான் வைகுண்டம் என்று சொல்லுகிறோம். மூன்றாவது, சங்கம யுகத்தில் ஸ்ரீகிருஷ்ணருடைய ஆத்மா அனைவரை விடவும் அதிக முயற்சி செய்திருக்கின்றது. ஆகையால் அவருடைய பெயர் புகழ் பெற்றுள்ளது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்தமர்ந்து புரிய வைக்கின்றார். 5000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முறை மட்டுமே வந்து குழந்தைகளுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் வந்து தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கள் என்று அவரை அழைக்கிறார்கள். எனவே இது தூய்மையற்ற உலகம் என்பது நிரூபணமாகிறது. புதிய உலகம் தூய்மையான உலகமாக இருந்தது. புதிய கட்டடம் அழகாக இருக்கிறது. பழையது உடைந்து விடுகிறது, மழையில் விழுந்து விடுகிறது. இப்போது பாபா புதிய உலகத்தை உருவாக்க வந்துள்ளார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இப்போது கற்பித்து கொண்டிருக்கின்றார். மீண்டும் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு கற்பிப்பார். இப்படி ஒருபோதும் எந்த சாதுவோ சந்நியாசி போன்றவர்களோ தங்களுடைய சீடர்களுக்கு கற்பிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது. விளையாட்டை பற்றியும் தெரியாது. ஏனென்றால் துறவற மார்க்கத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். பாபாவை தவிர யாருமே சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை புரிய வைக்க முடியாது. ஆத்ம அபிமானியாக ஆவதில்தான் குழந்தைகளுக்கு உழைப்பு தேவைப்படுகிறது. ஏனென்றால் அரை கல்பமாக நீங்கள் ஒருபோதும் ஆத்ம அபிமானியாக ஆகவில்லை. இப்போது பாபா கூறுகின்றார், தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மாதான் பரமாத்மா என்பது கிடையாது. அப்படி இல்லை. தங்களை ஆத்மா என்று புரிந்து பரமபிதா பரமாத்மா சிவனை நினைக்க வேண்டும். நினைவு யாத்திரை முக்கியமானதாகும். அதன் மூலம்தான் நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகிறீர்கள். இதில் ஸ்தூலமான விஷயம் எதுவும் இல்லை. மூக்கு, காது போன்ற எதையும் மூடிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. முக்கியமான விஷயம் என்னவென்றால் தன்னை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைக்க வேண்டும். நீங்கள் அரை கல்பமாக தேக அபிமானத்திலே இருந்ததால் மறந்துவிட்டீர்கள். முதலில் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டால்தான் பாபாவை நினைக்க முடியும். பக்தி மார்க்கத்தில் கூட பாபா பாபா என்று சொல்லி வருகிறார்கள். சத்யுகத்தில் ஒரு லௌகிக தந்தை தான் இருப்பார் என்பதையும் குழந்தைகள் அறிவீர்கள். அங்கே பரலௌகிக தந்தையை நினைவு செய்வதில்லை. ஏனென்றால் சுகம் இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் 2 தந்தையர் ஆகிவிடுகிறார்கள், லௌகீகம் மற்றும் அலௌகீகம். துக்கத்தில் அனைவரும் பரலௌகிக தந்தையை நினைக்கிறார்கள். சத்யுகத்தில் பக்தி நடப்பதில்லை. அங்கே ஞானத்தின் பலனே கிடைக்கிறது. ஞானம் இருக்கிறது என்பதல்ல, இந்த சமயத்தினுடைய ஞானத்தின் பலன் அங்கே கிடைக்கிறது. பாபா ஒரு முறைதான் வருகின்றார். அரை கல்பம் எல்லையற்ற தந்தையின் சுகத்தின் ஆஸ்தி இருக்கிறது. பிறகு லௌகீக தந்தையிடமிருந்து அரை கல்பம் ஆஸ்தி கிடைக்கிறது. இதை மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. இது புதிய விஷயமாகும். 5000 ஆண்டுகளில் சங்கம யுகத்தில் ஒரு முறைதான் பாபா வருகின்றார். எப்போது கலியுகத்தின் கடைசி சத்யுகத்தின் ஆரம்பத்தில் நடுவில் சங்கமம் நடக்கிறதோ அப்போதுதான் பாபா புதிய உலகத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்ய வருகின்றார். புதிய உலகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. பிறகு திரேதா யுகத்தில் ராமராஜ்யம் இருந்தது. மற்றபடி
தேவதைகளுடைய இவ்வளவு சித்திரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதே அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் ஆகும். பாபா சொல்லுகின்றார், இவை அனைத்தையும் இப்போது மறந்துவிடுங்கள். இப்போது தங்கள் வீட்டையும் புதிய உலகத்தையும் நினைவு செய்யுங்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. புத்தியை தூய்மையாக ஆக்குவதற்காக நினைவு யாத்திரையில் மூழ்கி இருக்க வேண்டும். கர்மங்களை செய்து கொண்டே ஒரு நாயகர் அல்லது பிரியதர்ஷனுடைய நினைவில் இருந்தால் விகர்மங்களை வென்றவர்கள் ஆக முடியும். 2. இந்த சிறிய யுகத்தில், அதாவது சங்கம யுகத்தில், மனிதரிலிருந்து தேவதையாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நல்ல கர்மங்களின்படி நல்ல சமஸ்காரங்களை தாரணை செய்து நல்ல உயர்ந்த குலத்திற்கு போக வேண்டும். வரதானம். தன்னுடைய ஆன்மீக விளக்குகள் மூலம் வாயுமண்டலத்தை மாற்றுவதற்கான சேவை செய்யக்கூடிய சகஜமான வெற்றி மூர்த்தி ஆகுக. விளக்கம். எவ்வாறு சாக்கார உலகத்தில் எந்த நிறத்தின் விளக்கை ஒளிரச் செய்கிறீர்களோ அதே சூழ்நிலை உருவாகி விடுகிறது. ஒருவேளை பச்சை விளக்கை ஒளிரச் செய்தால் நாலாபுறங்களிலும் அதே பச்சை நிறத்தின் பிரகாசம் பரவி விடுகிறது. சிவப்பு விளக்கை ஒளிரச் செய்தால் நினைவிற்கான வாயுமண்டலம் உருவாகி விடுகிறது. ஸ்தூலமான விளக்குகளால் வாயுமண்டலத்தை மாற்ற முடிகிறது. கலங்கரை விளக்காகிய நீங்கள் கூட தூய்மையின் ஒளி மற்றும் சுகத்தினுடைய ஒளியின் மூலம் வாயுமண்டலத்தை மாற்றக்கூடிய சேவை செய்தீர்கள் என்றால் வெற்றி மூர்த்தி ஆகிவிடுவீர்கள். ஸ்தூலமான விளக்கையோ கண்கள் மூலம் பார்க்கின்றார்கள். ஆன்மீக ஒளியை அனுபவத்தின் மூலம் அறிந்து கொள்வார்கள். ஸ்லோகன். வீணான விஷயங்களில் சமயம் மற்றும் சங்கல்பத்தை இழப்பது இது கூட அபவித்திர தன்மை, அதாவது தூய்மையற்ற நிலை ஆகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. தனக்கும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலம் யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். எந்த ஒரு பொக்கிஷத்தையும் குறைவாக செலவு செய்து அதிகமான பிராப்தியை பெறுவது என்பதே யோகத்தை பிரயோகம் செய்வதாகும். உழைப்பு குறைவு, வெற்றி அதிகம் என்ற இந்த விதியின் மூலம் பிரயோகம் செய்யுங்கள். சமயம் மற்றும் சங்கல்பம் சிரேஷ்டமான பொக்கிஷங்கள் ஆகும். சங்கல்பத்தை குறைந்ததிலும் குறைவாக செலவிட வேண்டும். ஆனால் பிராப்தியோ அதிகமாக கிடைக்க வேண்டும். சாதாரண மனிதர்கள் 2 அல்லது 4 நிமிஷங்கள் சங்கல்பம் செய்த பிறகு, யோசித்த பிறகு எந்த வெற்றி அல்லது பிராப்தியை அடைய முடிகிறதோ அதை நீங்கள் ஓரிரண்டு நொடிகளிலே செய்ய முடிகிறது. இதைத்தான் குறைந்த செலவில் அதிக பலன் என்று கூறப்படுகிறது. செலவு குறைவாக செய்யுங்கள், ஆனால் பிராப்தி 100 மடங்கு கிடைக்க வேண்டும். இதன் மூலம் சமயம் மற்றும் சங்கல்பம் சேமிப்பு ஆகும். அதை பிறருடைய சேவையில் ஈடுபடுத்த முடியும். தானம் மற்றும் புண்ணியம் செய்ய முடியும். இதுவே யோகத்தின் பிரயோகம் ஆகும். நல்லது. ஓம் சாந்தி.